1/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு இப்போ கட் பண்ண காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. இது இந்த எண்ணெயிலே வதங்கிறதுக்காக நம்ம 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவு வெந்தவுடனே மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு சில்லி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1½ ஸ்பூனு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 கப்பு தேங்காய், கொஞ்சமாக பூண்டு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சிருச்சிங்க. இப்போ நம்ம இந்த டைமில் பருப்பு வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதும் மல்லி இலை தூவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. 1 ஸ்பூனு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிட்டா காய்கறி சாம்பார் ரெடி.